Hi kids, welcome to my channel Little Boom World. Let's have fun learning in both English and Tamil. ஹே குழந்தைகளா, இன்னைக்கு நாம காய்கறிகளோட ஆங்கிலம் மற்றும் தமிழ் பெயர்கள் என்னென்னு பார்ப்போமா? இது என்னன்னு தெரியுதா? இதுதான் கேரட். எங்க சொல்லுங்க? கேரட். இது செம்மஞ்சள் நிறத்தில் நிலத்துக்கு அடியில் இருக்கும், வைட்டமின் ஏ நிறைந்தது. இது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியுமே, பொட்டேட்டோ. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு இது பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவத்தில் இருக்கும், நிலத்துக்கடியில் முளைக்கும். இது என்னன்னு தெரியுமா? இதுதான் பீட்ரூட். பீட்ரூட் செங்கிழங்கு. செங்கிழங்கு இது வட்டமாக ஊதா நிறத்தில் இருக்கும். ஆஹா, இது யாரு? இதுதான் அன்னியன். வெங்காயம். வெங்காயம் இது வட்ட வடிவத்தில் மிகவும் காரத்தன்மையோடு இருக்கும். இது யாரு? இதுதான் ஷாலட்ஸ். ஷாலட்ஸ் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இது வட்டமாக இருக்கும், இதயத்திற்கு வலு தரும். இது யார் தெரியுமா? இவங்க தான் ஜிஞ்சர். ஜிஞ்சர் இஞ்சி. இஞ்சி இது பழுப்பு நிறத்தில் காரத்தன்மையுடன் இருக்கும், மருத்துவ குணம் நிறைந்தது. இது யார் தெரியுமா? இவங்க தான் கார்லிக். கார்லிக் பூண்டு. பூண்டு இது வெள்ளை பற்கள் கொண்டது, ரொம்ப மணமாக இருக்கும். ஆஹா, இதோ பாருங்க, இது யார்? இவங்க தான் டொமேட்டோ. டொமேட்டோ தக்காளி. தக்காளி இவங்க சிவப்பு நிறத்தில் வட்ட வடிவத்தில் மிகவும் சுவையாக இருப்பாங்க. இது யார் தெரியுமா? இதுதான் பிரிஞ்சால். பிரிஞ்சால் கத்திரிக்காய். கத்திரிக்காய் இது ஊதா நிறத்தில் ரொம்ப பளபளப்பாக இருப்பாங்க. இது யார்? இதுதான் பீன்ஸ். பீன்ஸ் எங்க சொல்லுங்க? பீன்ஸ் இது பச்சை நிறத்தில் நீல வடிவத்தில் இருக்கும். அடுத்து யார் பார்ப்போமா? இதுதான் காலிஃப்ளவர். காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் இது வெள்ளை நிற சின்ன மரம் போல இருக்கும். இது யார்? இவங்க தான் கேபேஜ். கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் இது வட்ட வடிவத்தில் பந்து போல நிறைய இலைகள் கொண்டது. ஓ, இது யார்? இவங்க தான் ப்ராக்கோலி. ப்ராக்கோலி. ப்ராக்கோலி இது பச்சை நிற சிறிய மரம் போல இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. இவங்க யார் தெரியுமா? இதுதான் கிரீன் பீஸ். கிரீன் பீஸ் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி இது சிறிய பச்சை முத்துக்கள் போல இருக்கும். அடுத்து யார்? இவங்க தான் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கு இது மிகவும் இனிப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்தது யாரு? இவங்க தான் பம்கின். பம்கின் பரங்கிக்காய். பரங்கிக்காய் இது செம்மஞ்சள் நிறத்தில் வட்ட வடிவத்தில் இருக்கும். அடுத்து பார்ப்போமா? இது யாரா இருக்கும்? இதுதான் பாட்டில் கார்ட். பாட்டில் கார்ட் சுரைக்காய். சுரைக்காய் இது பச்சை குடுவை போல இருக்கும், கொடி வகை சார்ந்தது. இது யாரு? இதுதான் ஸ்னேக் கார்ட். ஸ்னேக் கார்ட் புடலங்காய். புடலங்காய் இது பாம்பு வடிவத்தில் நீளமாக இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும். இது யாரு? இதுதான் ரிஜிட் கார்ட். ரிஜிட் கார்ட் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் இதுவும் கொடி வகையை சார்ந்தது, பச்சை நிறத்தில் இருக்கும். அடுத்து யாரு? இவங்க தான் பிட்டர் கார்ட். பிட்டர் கார்ட் அதாவது பாகற்காய். பாகற்காய்
நமக்கு தெரியும்ல இது கசப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து இவங்க தான் ரேடிஷ். எங்கே சொல்லுங்க? ரேடிஷ். முள்ளங்கி. முள்ளங்கி இது வெள்ளை நிறத்தில் இருக்கும், நிலத்துக்கு அடியில் வளரக்கூடியது. அடுத்து பார்ப்போமா? இது யாரா இருக்கும்? இதுதான் டர்னிப். டர்னிப் இது ஊதா மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும், நிலத்துக்கு அடியில் வளரக்கூடியது. அடுத்து என்னது? இவங்க யாரா இருக்கும்? இதுதான் டாப்பியோக்கா. டாப்பியோக்கா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு இதுவும் ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது, நிலத்துக்கடியில் வளரக்கூடியது. இது யார்? இதுதான் யாம். யாம் இதை சேனைக்கிழங்கு அல்லது கருணைக்கிழங்கு என்று சொல்லுவோம். இதுவும் ஒரு கிழங்கு வகை, நிலத்துக்கடியில் வளரக்கூடியது. ஓஹோ, இவங்க யார் தெரியுமா? இதுதான் கியூக்கம்பர். கியூக்கம்பர் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் இது பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும், தண்ணீர் சத்து நிறைந்தது. ஓஹோ, இவங்க யார்? சில்லி. சில்லி பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இது பச்சை சிவப்பு நிறத்தில் இருக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்கும். ஆஹா, இதோ பாருங்க, இவங்க யார்? லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காய். வெண்டைக்காய் இது பச்சை நிறத்தில் மிகவும் வழவழப்பு தன்மையோடு இருக்கும். அடுத்து இவங்க தான் ஜுக்கினி. ஜுக்கினி சீமை சுரைக்காய். சீமை சுரைக்காய் இதுவும் வெள்ளரி வகையை சார்ந்தது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இவங்க யார்? இதுதான் பெல் பெப்பர்ஸ். பெல் பெப்பர்ஸ் குடை மிளகாய். குடை மிளகாய் இது பச்சை சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆஹா, இவங்க யாரா இருப்பாங்க? இவங்க பேர் மஷ்ரூம். மஷ்ரூம் காளான். காளான் இது மென்மையாக வெள்ளை நிறத்தில் இருக்கும், இருளில் வளரக்கூடியது. இவங்க யார்? இதுதான் கார்ன். கார்ன் மக்காச்சோளம். மக்காச்சோளம் இது மஞ்சள் முத்துக்களால் நிரம்பியது, ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து யார்? ஸ்பினாச். ஸ்பினாச் பசலைக்கீரை. பசலைக்கீரை இது ஒரு கீரை வகை, ரொம்ப ஆரோக்கியமானது. இது யாரு? இதுதான் ரா பனானா. ரா பனானா வாழைக்காய். வாழைக்காய் இது பச்சை நிறத்தில் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அடுத்து யாரு? இதுதான் ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் இது பச்சை மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அடுத்து யாரு? இதுதான் ஆஸ்பரகஸ். ஆஸ்பரகஸ் தண்ணீர் விட்டான். தண்ணீர் விட்டான் கொடி. இது கொடி வகையை சார்ந்தது, ஆரோக்கியமானது. ஆஹா, இது யார்? இதுதான் செரி டொமேட்டோஸ். செரி டொமேட்டோஸ் செரி தக்காளி. இது சிறிய வகை தக்காளி இனத்தை சேர்ந்தது. அடுத்து நாம் பார்க்க போகிறது லெட்யூஸ். லெட்யூஸ் அதாவது இலைக்கோசு. இலைக்கோசு இது கோசு வகையை சார்ந்தது, இலைகளால் நிரம்பியது. அடுத்து யாரு? இதுதான் ஸ்குவாஷ். ஸ்குவாஷ் பூசணிக்காய். பூசணிக்காய் இதன் மேல் தோல் பச்சையாகவும் உள்ளே செம்மஞ்சள் நிறத்தில் நிறைய விதைகள் இருக்கும். இது யாரு? இதுதான் ட்ரம்ஸ்டிக். ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய். முருங்கைக்காய் இது பச்சை நிறத்தில் நீல வடிவத்தில் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து யாரு? இதுதான் ஆஷ்காட். ஆஷ்காட் அதாவது வெண்பூசணி. வெண்பூசணி இது பச்சை தோலுடன் உள்ளே வெள்ளை நிறத்தில் இருக்கும். அடுத்து யாரு? இதுதான் டர்க்கி பெர்ரி. டர்க்கி பெர்ரி அதாவது சுண்டைக்காய். சுண்டைக்காய்
இது சிறிய வட்ட வடிவத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும், மிகவும் ஆரோக்கியமானது. அடுத்து பார்ப்போமா? இதுதான் ப்ராட் பீன்ஸ். ப்ராட் பீன்ஸ் அதாவது அவரைக்காய். அவரைக்காய் இது பச்சை நிறத்தில் விதைகள் கொண்டதா இருக்கும். அடுத்து யாரு? ஓ, இதுதான் ஐவி காட். ஐவி காட் அதாவது கோவக்காய். கோவக்காய் இது சிறியதா பச்சை நிறத்தில் இருக்கும், இதயத்திற்கு ஆரோக்கியமானது. ஹே குழந்தைகளா, காய்கறிகள் ரொம்ப ஆரோக்கியமானது. தினமும் ஒரு காய்கறியாவது மறக்காம சாப்பிடுங்க. லிட்டில் பூம் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. பாய்.